நவராத்திரி வந்து 9 நாட்கள் நம்ம கொண்டாடுறோம். இதில் ஃபஸ்ட்டு முதல் 3 நாள் துர்கா தேவிக்காகவும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்காகவும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்காகவும் நம்ம கொண்டாடுறோம். இவங்க 3 பேரும் முப்பெருந்தேவிகள்னு அவங்க நம்ம வீட்டில் வந்து கொலு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. படி எப்படி அமைக்கணும் அப்படின்னாக்கா 5, 7, 9 அந்த மாதிரி ஒற்றைப்படையில் தான் அமைக்கணும். முதல் படியில் முதல்ல டாப்பில் இருக்க மேலே இருக்கிற முதல் படியில் ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு மரப்பாச்சி பொம்மையை 2 ஆண் பெண் 2 மரப்பாச்சி பொம்மைக்கு நம்மளால் எப்படி அலங்காரம் பண்ண முடியுமோ அத்தனை அழகாக அலங்காரம் பண்ணி நம்ம அதை மேலே உட்கார வைக்கணும். அடுத்த 2வது படியில் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மிகளையும் வைக்கலாம். அதோட சரஸ்வதி பார்வதி அவங்களையும் சேர்த்து வைக்கலாம். 3வது படியில் ஆச்சாரியர்கள் சித்தர்கள் அவர்களெல்லாம் கூட அந்த 3வது படியில் வைக்கலாம். அப்புறம் 4வது படியில் ராஜா ராணி அப்புறம் தலைவர்கள் அந்த மாதிரி அவர்களெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறமா 5வது படியில் சாதாரணமாக இருக்கிற ஜனங்களோட ஏதாவது இருந்தாக்கா இந்த குரவங்குரத்தி அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு நவராத்திரியில், அதெல்லாம் கூட வச்சு அப்புறம் பிராணிகள் விலங்குகள் பறவைகள் இதையெல்லாம் 5வது படியில் வைக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு இந்த வியாபாரத்துக்கு நம்ம டே டு டே லைஃபுக்கு வேண்டி இருக்க அந்த பிஸ்னஸ் விஷயமா வேண்டி இருக்கிறத ஒரு ஸ்டெப்ஸில் அதெல்லாமும் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சுண்டல் வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம். அந்த சுண்டல்ங்கிறது வந்து 9 கிரகத்தோட வேறு சேர்றது. அது இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுண்டல் பண்ணுறதுனால அந்தந்த நாளுக்கு இருக்கிற கிரகம் வந்து பிரீத்தி ஆகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதனால் அவங்க வந்து நமக்கு வந்து ப்ளெஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம சுண்டல் பண்ணுறோம். அப்புறம் 9 நாளைக்கு அப்புறமா கடைசி நாள் ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அன்றைக்கி நமக்கு வேண்டியதை எல்லாமே கொடுக்கறதே அந்த பகவான் தான். அதனால் அன்றைக்கி ஆயுத பூஜை அன்றைக்கி புஸ்தகம் அப்புறம் என்னென்ன கலைகள் தெரியுமோ அதெல்லாம் கலைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நமக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே நம்ம அங்கே அதில் வச்சு பூஜை பண்ணினதை கண்டிப்பாக அந்த விஜயதசமி அன்றைக்கி நம்ம எடுத்து வாசிக்கணும். அதுக்கப்புறமா அன்றைக்கி நம்ம வந்து ராத்திரி தம்பதியாக இருக்கிற தெய்வங்களை படுக்க வைக்கணும்னு அர்த்தம். அப்போது அதை வந்து நவராத்திரியை முடிக்கிறோன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அது என்னன்னா பால் பழம் கொடுத்து பாலில் வந்து சர்க்கரை பழம் எல்லாத்தையும் போட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரத்தி பண்ணிவிட்டு நம்ம லாலி பாட்டு பாடி அவங்கள படுக்க வைக்கலாம். அப்போது நமக்கு வந்து அடுத்த வருஷமும் இதே மாதிரி வந்து நல்லா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம இந்த நவராத்திரி இதை முடிக்கணும்.